Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bi dhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi tibi dhikrihi wa rayya. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதை, மதரசாக்களை, வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். இந்த உலகத்தில் வாழுகிற அத்துணை நபருக்கும் ஏதாவது ஒன்றை குறித்து கவலை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர்கள் வரை ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்கிற கவலை. பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அங்கே ஹோம்ஒர்க்கை கொடுப்பார்கள், வீட்டிற்கு வந்தால் ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும் என்கிற கவலை. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுமே என்கிற கவலை. திருமணம் ஆகாதவர்கள் திருமணமாக வேண்டும் என்கிற கவலை. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற கவலை. இப்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். உலகத்தில் தோன்றிய அனைத்து மனிதனுக்கும் கவலை இருந்திருக்கிறது, கவலை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆண்டுகளில் ஒரு ஆண்டிற்கு ஆமுல் ஹுசுன் என்று வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். கவலைக்குரிய ஆண்டு என்பதாக. நபியினுடைய மனைவி வஃபாத்தான போது அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வஃபாத்தான அந்த ஆண்டை ஆமுல் ஹுசுன் என்பதாக குறிப்பிடுவார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைத்து நபர்களுக்கும் கவலைகள் இருந்திருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டால் இந்த கவலை நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏதாவது ஒன்றை நாம் இழந்தால், வியாபாரத்தில் நஷ்டமடைந்தாலோ அல்லது விபத்து ஏற்பட்டாலோ, இன்னவர சிரமங்கள் ஏதாவது வந்தாலோ, திருக்குர்ஆனினுடைய 2 ஆயத்துகளை நாம் நன்றாக விளங்கினால் நமக்கு எந்த விதமான பெரிய இழப்பும் கவலையை தராது, நோயும் கவலையை தராது. 2 வசனங்களை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். எல்லா வசனத்தையும் உறுதியாக நம்ப வேண்டும். அதே போல இந்த 2 வசனங்களை நாம் உறுதியாக நம்பினால்
எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, கவலைகள் வந்தாலும் அந்த கவலையிலிருந்து நாம் இலகுவாக வெளியே வந்து விடலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. உங்களுக்கு எந்த விதமான சோதனை, எந்த சோதனை உங்களுக்கு வந்தாலும் அது அல்லாஹ் எழுதியதுதான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இந்த சோதனை ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறான். அந்த விதித்ததின்படி தான் நமக்கு ஏற்படுமே தவிர திடீரென்று நமக்கு எந்த சோதனையும் வந்துவிடாது. அது மரணமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நெருங்கிய உறவினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராவது ஒருவர் நெருங்கிய நபர் ஒருவர் வஃபாத்தானால் உங்களை பெரிய கவலையில் நீங்கள் ஆழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்தை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ் எதை நம்முடைய வாழ்க்கையில் நிர்ணயித்திருக்கிறானோ அதுதான் நடந்திருக்கிறது. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நம்மை அணுகாது. எனவே இந்த சோதனை அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான். வியாபாரத்தில் நஷ்டமா, அல்லாஹ் நமக்கு இதை தர வேண்டும் என்று நாடி இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எதை கொடுத்தாலும் நமக்கு சிறந்ததை தான் கொடுப்பான் என்கிற நம்பிக்கை வேண்டும். நாம் ஒன்றை நமக்கு ஹைராக நினைத்து கொண்டு அதை கேட்கலாம், ஆனால் அது சர்ராக கூட அமைந்துவிடும். சில சமயம் சில விஷயத்தை சர்ராக இருக்கும் என்று நினைத்து அதை விட்டும் பாதுகாப்பு தேடுவோம், ஆனாலும் அதிலே ஹைர் இருக்கும். எனவே ஹைரையும் சர்ரையும் அறிந்தவன், எதை எந்த நேரத்தில் தர வேண்டும் என்று அறிந்தவன் அல்லாஹாக இருக்கிறான். நமக்கு எந்த சோதனை வந்தாலும் அது அல்லாஹு தாலா நிர்ணயித்தது. நமக்கு திடீரென்று எந்த சோதனையும் வராது. ஒரு மாணவன் தேர்வில் தோல்வி அடைகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு திருமண தம்பதிகளுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது எந்த சோதனையாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், அது அல்லாஹ் எழுதியிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இது நடைபெறும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறான். எனவே நடக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் எந்த ஒரு கஷ்டமும் சிரமமும் பெரியதாக நம்மை கவலையில் ஆழ்த்தி விடாது. இது முதலாவது வசனம். இந்த வசனத்தை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. அல்லாஹ் எதை நமக்கு எழுதியிருக்கிறானோ அதுதான் நமக்கு வந்து சேருமே தவிர அது அல்லாதது நமக்கு எதுவும் வராது. இரண்டாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். எந்த ஒரு மனிதனையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அது வாலிபராக இருந்தால் அவருக்கு தகுந்தாற் போல் சோதனை இருக்கும், முதியவராக இருந்தால் அதற்கு தகுந்தால் போல் சோதனை இருக்கும், பெண்களாக இருந்தால் அதற்கு தகுந்தால் போல் சோதனை இருக்கும். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். அவர்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்குத்தான் அல்லாஹ் தருவானே தவிர அதிகமாக அல்லாஹ் தரமாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நமக்கு அல்லாஹ் நம்மை அளவு மீறி சோதிக்கிறான் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நோய் வந்திருக்கலாம், ஏதாவது பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம், பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்ததில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் பயணத்திற்கு செல்றாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எதிரிகளிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் ஒளிந்து செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் சவுரு குகையில தங்குறாங்க. நபியினுடைய தலையை வெட்டி எடுத்து கொண்டு வருபவருக்கு 100 ஒட்டகம் பரிசு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல நபர்களும் பல திசையில் தேடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எந்த குகையில், சவுரு குகையில் தங்கினார்களோ அந்த குகைக்கு அருகாமையில் எதிரிகள் நிற்கிறார். அல்லாஹ்வினுடைய நாட்டம், சிலந்தி அந்த இடத்திலே கூடு கட்டி இருக்கிறது, பறவைகள் கூடு கட்டி இருக்கிறது. கீழே குனிந்து பார்த்தால் உட்கார்ந்திருப்பவர் தெரிந்துவிடும்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எந்த ஒரு கவலை வந்தாலும் சரி, நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் ஓதி பாருங்கள், உங்களுடைய கவலைகள் காணாமல் போகிவிடும். எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும் லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற வசனத்தை திரும்ப திரும்ப ஓதுங்கள். உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற கவலைகள் காணாமல் போகிவிடும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிற போது எந்த ஒரு கவலையும் பெரிய பாதிப்பை நமக்கு தந்துவிடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, பல தடவை இந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் துசீபுஹு முசீபத்துன் ஃபயகூலு அமரஹுல்லாஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி வ ஹுலுஃப் லீ கைரம் மின்ஹா. யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம், சோதனை வந்துவிட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இதை ஓதுங்கள். ஓதிவிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சோதனையில் எனக்கு கூலியை தருவாயாக, வ ஹுலுஃப் லீ கைரம் மின்ஹா, அதிலே சிறந்ததை எனக்கு தருவாயாக, சிறந்த பகரத்தை எனக்கு தருவாயாக என்கிற இந்த துஆவை யார் ஓதினாலும் அந்த சோதனையிலிருந்து மிக விரைவாக வெளியே வருவார். அதைவிட சிறந்ததை, அவர் எதை இழந்தாரோ அதைவிட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற செய்தி, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அபூ சலமா, இரண்டு பேரும் அந்யூன்யமானவங்க. கணவன் மீது அதிக அன்பை உடையவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. கணவனுக்கு மிகவும் எல்லா விதமான கட்டளைக்கும் கட்டுப்பட்டவர்கள். அதே போல கணவனும் மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்கியவர், மனைவியை அடிக்காதவர், அடுத்தவர் முன்னால் திட்டாதவர், மனதை புண்படுத்தாதவர், இப்படி மனைவியிடத்தில் நல்ல பெயர் வாங்கியவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. தாராளமான குணமுடையவர். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து வருகிறது, ரொம்பவும் தாராளமானவர்கள். திடீரென்று வஃபாத் ஆகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த துஆ ஞாபகத்திற்கு வருகிறது. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவர் வஃபாத் ஆன போது இந்த துஆவை ஓதுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி வ ஹுலுஃப் லீ கைரம் மின்ஹா என்ற துஆவை ஓதுறாங்க. ஓதனாலும் ஒரு சின்ன ஒரு நெருடல். அபூ சலமாவை விட சிறந்த கணவர் யாராச்சும் இருப்பாங்களா, நமக்கு கிடைப்பாங்களா என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மனிதரில் சிறந்தவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்மணிக்கு கணவராக கொடுத்தான். இந்த துஆவினுடைய பரக்கத்தை பாருங்கள். எவ்வளவு பெரிய சிரமத்தில், கவலையில் நீங்கள் இருந்தாலும், கவலை ஏற்படுகிற போது நீங்கள் துவண்டு போய்விடாமல், அந்த கவலையிலேயே நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளாமல் இந்த துஆவை நீங்கள் ஓதினால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த கவலையிலிருந்து உங்களை வெளியாக்குவது மட்டுமல்ல, அதற்குண்டான சிறந்த பகரத்தை அல்லாஹ் தருவான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கணவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான். நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான சிரமங்கள், சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்வாங்க, அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. எந்த நபிமார்களும் சரி, எந்த நபியும் அடுத்தவங்கள்ட்ட சொன்னதே கிடையாது. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், கவலையா நேரம் மரத்தடியில் வந்து உட்காந்துறோம். நம்முடைய நண்பர்கள்ட்ட கவலையை ஷேர் பண்ணுறோம். யாரிடத்தில் கவலையை பகிர்ந்து கொள்ளக்கூடாதோ அவர்கள்ட்ட மட்டும்தான் கவலையை பகிர்ந்து கொள்கிறோம். டீ கடைகளில், மரத்தடியில், நண்பர்கள்ட்ட, மனைவியிடத்தில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில். அல்லாஹ் சொல்கிறான், கவலையை என்னிடத்தில் மட்டும் சொல்லுங்கள். நபிமார்களின் பழக்கம் கவலையை ரப்பிடத்தில் மட்டும் தான் சொல்வார்கள். எந்த நபிமாரும் யார்ட்டையும் போய் புலம்ப மாட்டாங்க. கவலையை ரப்பிடத்தில் மட்டும் சொல்வார்கள். அல்லாஹ் அந்த கவலையை நிவர்த்தி செய்து கொடுத்திருக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போகிறார்கள். வரலாறு மிக பெரியது. அவர்களை கொண்டு போய் கிணத்திலே தள்ளிவிட்டார்கள்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. அழுது கொண்டே இருந்தார்கள் கவலையின் காரணமாக. மகனுடைய பிரிவால் அழுதாங்க. அவர்களுடைய கண் பார்வை போய்விட்டது. ஆனா யார்ட்டையும் சொல்லல, அல்லாஹ்விடத்தில் மட்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் மட்டும் சொன்னதின் காரணமாக பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார். காரணம், அல்லாஹ்விடத்தில் மட்டும் நம்முடைய கவலை சொல்ல வேண்டும். அவங்கள்ட்ட சொன்னா சரியாகும், இவங்கள்ட்ட சொன்ன நம்முடைய கவலையை தீர்த்து வைப்பாங்க. யாரும் கவலையை தீர்க்க முடியாது. உன்னுடைய கவலையை தீர்ப்பதற்குண்டான ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் இருக்கிறது. யாராலும் கவலையை நீக்க முடியாது. நோயாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் ரப்பினுடைய சமூகத்தில் 2 ரகாத் தொழுது நீங்கள் கவலையை ரப்பிடத்தில் முறையிடுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் முறையிட்டார்கள். இன்னமா அஷ்கு பஸீ வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய முறையிடுதல், நான் சொல்லுதல் ரப்பிடத்தில் மட்டும்தான். என்னுடைய கவலையை நான் ரப்பிடத்தில் மட்டும் நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்விடத்தில் மட்டும் நான் கோரிக்கை வைக்கிறேன். அல்லாஹ்ட்ட மட்டும் சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றினான். இன்னைக்கு நாம என்ன செய்றோம்? எல்லாத்துலையும் சொல்றோம் கவலை போகாது, அந்த கவலையை தீர்த்து வைக்க முடியாது. கடன் தொல்லையா, நீங்கள் ரப்பிடத்தில் சொல்லுங்கள். நோயா, ரப்பிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார்களா, ரப்பிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய கணவன் மாறு செய்கிறாரா, உங்களுடைய மனைவி மாறு செய்கிறார்களா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷேர் செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய கவலையை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். கவலையை தீர்ப்பவன் ரப்பு மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான் உங்களுடைய கவலையை தீர்த்து வைப்பான். நபிமார்கள் அப்படித்தான் சொன்னார்கள். எந்த கவலையும் துக்கத்தையும் யாரும் என்ன செய்யல, எந்த நபிமார்களும் யார்ட்டையும் ஷேர் பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை அல்லாத நேரத்தில் சுமார் ஒரு 10 மணி பார்க்கல மஸ்ஜிதுன் நபவியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. பார்த்தா ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கார். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து கேட்டாங்க, என்ன தொழுகை அல்லாத நேரத்தில் வந்திருக்கிறீங்க, என்ன செய்தி, முகமெல்லாம் வாட்டமாக இருக்குதே அப்படின்னு கேட்கிற போது, யா ரசூலல்லாஹ், அதிகமான கடன் அதிகமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையிலும் மாலையிலும் நான் சொல்லி தரக்கூடிய இந்த துஆவை ஓதி வாருங்கள், உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஓதினாங்க. காலையிலும் மாலையிலும் ஓதினார்கள். அல்லாஹ் கடனை அடைத்து கொடுத்தான். அவங்களுடைய கடன் அடைக்கப்பட்டது முழுவதுமாக. மிகப்பெரிய கடன் முழுவதுமாக அடைக்கப்பட்டது. அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஹதீஸின் மீது, துஆவின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக உங்களுடைய கடன் நீங்கிவிடும். கடன் காரணமாக எத்தனை பேர் தூக்குல போட்டுக்கிறாங்க, தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். ஒரு புள்ளி விவரம் சொல்லித்தராங்க, ஒரு வருடத்திற்கு 8 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் கடன் மூலமாக. அவ்வளவு பேர். காரணம் எல்லாமே கடன். வண்டி கடன்ல இருக்குது, வீடு கடன்ல இருக்குது, திருமணம் முடிப்பதும் கடன் தான். எல்லாம் கடன் 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 இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கடன் நீங்குவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அற்புதமான துஆ. கடன் நீங்கினால் கவலைகள் நீங்கும். கடன் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஒரு துஆவை ஓதுங்கள், உங்களுடைய கடன்கள் நீங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இதை வளமையாக ஓதி வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்கிற இந்த திக்ர் இருக்கிறதே, யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதுகிறாரோ, ஒவ்வொரு நாளும்
100 முறை ஓதுகிறாரோ 99 நோய்க்கு இது ஷிஃபா என்பதாக சொன்னாங்க. 99 நோய்க்கு இது ஆரோக்கியம் இந்த திக்ரில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே ஆக தாழ்ந்த நோய் கவலை என்பதாக சொன்னாங்க. நாம் இன்னைக்கு கவலை தான் மிகப்பெரிய நோயாக நினைத்து கொண்டிருக்கிறோம். கவலைத்தான் மிகப்பெரியதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலை தான் ஆக சின்ன நோயுண்டாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கவலையே இருக்காது, எல்லாம் நீங்கிவிடும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நபியினுடைய வார்த்தையில் முழுமையாக நம்பணும். முழுமையாக நம்பி நாம் ஓதினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க நம்முடைய சிரமத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். கவலையிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவோம். இது போன்ற தஸ்பீஹாத்துகளை திக்ர்களை நாம் ஓதினால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்றான், நீ கைலா தஸவலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது இழந்ததை நிறுத்தி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் சந்தோஷத்தில் ஆடவும் செய்யாதீர்கள். அல்லாஹு தாலாவிற்கு பெருமை அடிப்பவர்கள் பிடிக்காது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற திக்ருகளை நாம் அதிகமாக ஓத வேண்டும். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த 2 ஆயத்துகள் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறான், குல்லை யுஸீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா. இந்த ஆயத்தை நாம் முழுமையாக நம்பினால் எந்த ஒரு கவலையும் பெருசாக வராது. அது எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு விதித்தது தான் நடக்கும் என்கிற முழுமையான நம்பிக்கை. 2வது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். எனவே இந்த ஆயத்துகளை ஹதீஸ்களை நாம் முழுமையாக நம்பி அதன்படி வாழ்ந்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கவலை இல்லாத வாழ்வை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்